இந்த வீடியோவில்ங்க வெயில் காலத்துக்கு ஏற்ற ஒரு ரெசிப்பியும் மழை காலத்தில் என்ன செய்யலாம் அப்படிங்கிற ஒரு ரெசிப்பியும் ரெண்டுமே வருது. இப்போ சோத்துக்கத்தாலே சைடு முள்ளெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா கழுவிட்டு அது டிகாஷன் மாதிரி கலர் மாறிக்கிட்டே இருக்குங்க. அந்த கலர் மாறணும். அப்புறம் தோல் சீவிட்டு நிறைய தடவை அலசிட்டு நாட்டு சர்க்கரையும் தேனும் சேர்த்து ஊற வச்சு ஒரு கண்ணாடி பவுல்லையோ அல்லது ஒரு கண்ணாடி பாட்டில்லையோ போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா வெயில் காலத்தில் ஒவ்வொரு பீஸ் பெரிய பெரிய பீஸாக போட்டால் 2 பீஸ் பிள்ளைகளுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் எடுத்து கொடுக்கலாம். எல்லாருமே சாப்பிட்லாம். ரொம்ப குளிர்ச்சிங்க, நல்லாயிருக்கும். இப்போ அதையே நம்ம ஒரு கேண்டி மாதிரி செய்யலாம். அப்போ கடாய் ஏதாவது நான்ஸ்டிக் பாத்திரமோ இல்லை கனமான பாத்திரத்தில் இந்த ஊற வச்சுருக்கதை எடுத்து அதை கடாயில் போட்டுக்குவோம். இப்போ இடையில மழை காலமாக இருக்குது அப்படின்னா நம்ம கஷாயம் போட்டுக்கலாங்க. சுக்கு, மல்லி, ஏலக்காய், கிராம்பு அந்த மாதிரி எல்லாமே பொருட்கள் சேர்த்து கஷாயம். அப்போ ரெண்டையுமே செஞ்சு காட்டுறேன் பார்த்திங்களா. இப்போ இந்த ஊற வச்ச சோத்துக்கத்தலையை தேனும் நாட்டு சர்க்கரையும் போட்டுருங்க பார்த்திங்களா. அது நல்லா அந்த தண்ணி வற்றின பிறகு அது கொஞ்சம் நெய் போட்டுட்டுங்க நல்லா கிளறி விட்டிங்கன்னா அந்த பிசுப்பு தன்மை இருக்கணும். அந்த நாட்டு சர்க்கரைக்கு ஒரு கேண்டி மாதிரி ஆகிடும். இதை ஆற வச்சோம்னா அப்படியே நல்லா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும். இப்படி பவுலில் போட்டு பிள்ளைகளுக்கு எடுத்து கொடுக்கலாங்க. அப்போ மழைக்காலத்துக்கும் தேவையான சோத்துக்கத்தாழை ரெசிபி, அடுத்தது குளிர்காலத்துக்கு தேவையான டிகாஷன் ரெண்டுமே இருக்குதுங்க. டிகாஷன்னா என்ன, கஷாயம்.